என்னை 2 முறை, ஒரு முறை கனடாவில் கைது செய்யறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நான் என்ன செஞ்சேன்னு நீங்க கேட்க கூடாது. கைது செய்யற அளவுக்கு ஒன்னும் செய்யல, அதான் பிரச்சனை. நீ இதுவரையும் ஒண்ணுமே செய்யலையடா, அதான எல்லாருக்குமே பிரச்சனை. ஏதாச்சும் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது 1 சீட் 2 சீட்டா ஜெயிச்சிருக்கலாம். என் நாட்டுக்குள்ள நீ நுழையாதேங்கிறான். என்னை கைது செய்யறாங்க. கைது செஞ்சு என்னை உட்கார வச்சு விசாரிக்கும் போது அவன் என் ஆங்கிலத்துல பேசல. என்னை பார்த்தவனே தெரியுது. ஒரு தமிழரை கூட்டி வரான் மொழிபெயர்க்க. அவனுக்கு தெரியுது சீமானோட பேச தமிழர் வேணும். அமெரிக்கால கைது பண்ணான். அமெரிக்கால கைது பண்ணான். அப்பவும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்தான். அமெரிக்கா தூதரகம் இருக்கு பாருங்க, அங்க அனுமதிக்கு, நுழைவு அனுமதிக்கு விசாவுக்கு போறோம். வரிசையில நிப்ப ஆயிரக்கணக்கா. என்னோட மச்சனை தங்கர் பச்சானும் வந்திருக்காரு. அவர் முடிவு பண்ணாரு, இவனுக்கு கொடுக்காது இந்த அம்மா, இவனுக்கு கிடைக்காத விசான்ட்டு. பல பேர் வரிசையில் நின்றுட்டு இருக்கான். அப்படியே கை கட்டி அப்படின்னா நின்றுட்டு இருக்கான். நான் சாதாரணமா போனேன். எல்லாரும் என்னதான் பாக்குறான், இவருக்கு கொடுக்க போறாங்க அமெரிக்கா விசா. ஒரு வெள்ளைக்கார அம்மா, என்னுடைய கோப்புகள், நான் எடுத்த படம், நான் பேசினது, இந்த இதுகள், இப்போ வாங்கின பரிசு, இதெல்லாம் ஆவணங்கள்லாம் காட்டிட்டு என்னோட கடவு சீட்டை கொடுத்தேன். கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட வணக்கம்னு வாங்கி கடவு சீட்டை வச்சுக்கிட்டா விசா உறுதி, அதாவது நுழைவு அனுமதி உறுதி. இல்லைன்னா கொடுத்துருச்சுன்னா இல்லை. வணக்கம் இல்ல வாங்கி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஜானின்னுச்சு. இதெல்லாம் எத்தனாவது கதைடா இது? இந்த சொல்றது ஒண்ணு கூட நம்ப முடியலடா. சிரிப்பு தான் வருது இந்த சொல்ற ஒவ்வொரு கதையும்.